பிரைஸ் லார்ட். ஜீசஸ் என் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட இடைபடுறதான வார்த்தை 2 நாளாகவும் 20, 21, 22. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகர்களை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். பிரியமான தேவசனமே, இந்த 52 நாள்ல கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எலும்பு பண்ணி அவர்களை வெட்டுண்டு மடிய செய்ய போகிறார். ஆமென். அதாவது அவங்கள ரட்சிக்கும்படியாக அவங்களுக்கு உள்ளான அந்த பிசாசுகளை துரத்தி உங்களுக்கு சாதகமான காரியங்களை கர்த்தர் அவர்களை கொண்டே கர்த்தர் செய்ய போறார். ஆமென். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாட்கள் அற்புதத்தை செய்ய போறார். அநேக ஜெபங்களை செய்திருக்கிறீங்க, அநேக காரியங்களை குறித்து ஜெபித்திருக்கிறீங்க, அநேகர் வாழ்க்கை மாறணும் ஜெபிக்கிறீங்க, அநேகருடைய கர்ப்பத்தின் கனிகாண்டி ஜெபிக்கிறீங்க, அநேகருடைய கடன் பாரங்கள் மாறணும், வியாதி படுக்கைகள் மாறணும், ஊழியம் கட்டப்படணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அது இருக்கிற நிலைமையிலேயே இருக்கிறனே, எங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் நாங்க போக முடியாம ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இந்த வட்டத்துக்குள்ளேயே நான் சுத்திக்கிட்டு இருக்கேனே, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, இவ்வளவு மன அழுத்தத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல. அநேகர் ஜெபித்துக்கிட்டு இருக்கீங்க. அநேகருக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா எங்க பணங்கள் எல்லாம் விரயமா ஆஸ்பத்திரிக்கு போகுது. அநேக காரியங்கள்ல எங்களுக்கு சமாதானமே இல்லை, ஒரு ஒன்னஸே இல்லை, பணம் மட்டும்தான் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா எங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் எங்க வாழ்க்கையை மாத்தணும்னு சொல்லி அநேகர் ஜெபித்துக்கிட்டு இருக்கீங்க. அநேகர் வசனம் தெரியுது, ஆனா அந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டாக அப்படின்னு சொல்லி அநேகர் ஜெபிக்கிறீங்க. அந்த வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நாங்க விசுவாசிக்க முடியல, அப்படிப்பட்ட விசுவாசத்துல எங்களால பழக முடியலன்னு சொல்லி அநேகர் நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை அதுதான். அவர்கள் பாடி துதித்து தொடங்கின பொழுதுதான் பாடினாங்க. அவங்க எப்படி பாடினாங்கன்னா, கர்த்தருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு அதுலயே அந்த வசனத்திலேயே 21ஆம் வசனத்திலேயே சொல்லியிருக்கு பாருங்க. அவங்க கர்த்தருடைய மகத்துவத்தை பாடினாங்க. மகத்துவத்தை பாடும் பொழுது அதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அதாவது நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டு பாடும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நினைச்ச எதையும் மாற்ற முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்கள்லயும் சரி அந்த நாட்கள்லயும் சரி ஜனங்களுக்குள்ள அந்த ஒரு விசுவாசமானது வரணும். அப்படி அந்த விசுவாசத்தோட அவங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய துதிகள்ல பிரியப்படுவார். இன்னொன்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க பாடி துதி செய்ய பொழுது அப்படின்னு போட்டிருக்கலாம். அந்த வார்த்தை என்ன குறிப்பிடுதுன்னா, இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில அவர் யெகோவா ஈரா எந்த இடத்துல இருந்தாரு, யெகோவா சம்பாவா எங்க என்ன செஞ்சாரு அப்படின்றத நீங்க சொல்லி சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்ப ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு பதில் தருவார். இப்ப கர்ப்பத்தின் கனிக்காண்டி ஜெபிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் என்னென்ன வகையில எல்லாம் உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்கள்கிட்ட தாமதிக்குதுன்னா ஏதோ ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்கிறாரு. உங்கள்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை விடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அப்ப கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது சில காரியங்கள் நமக்கு உணர்த்தும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அநேகருக்கு ஆவியானவர் உணர்த்துவார், ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது. அதை விட்டுட்டோம்னா நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி பிறரை பார்த்து பயந்து சில பேர் ஆவியானோட சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்காதபடிக்கு இந்த 52 நாள்ல உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு காண்பிக்கிற காரியங்களை நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையை மாற்றி இந்த 52 நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து உங்களுக்கு விடுதலையான பாலும் தேனும் ஒடுகிற நலம் விசாலமான தேசத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். ஆமே. கானான் தேசத்துல பக்கத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ஜெப தூபங்கள் கலசங்கள் நிரப்பப்பட்டுச்சு. ஆமே. உங்க கலசம் நிரம்பினதுனால பதில் கிடைக்கிற நாட்களா இந்த 52 நாட்கள் இருக்குது. ஆகவே இதற்காண்டி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை நமக்கு தரும்படியா நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடி துதிச்சு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமா நடத்துங்க, ஆச்சரியமான காரியங்களை எங்களை கொண்டு செய்யுங்கப்பா.
நீங்க எங்க வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் நாங்க நன்றி செலுத்துற விதமாய் கர்த்தர் எங்களுக்கு நன்றி செலுத்துற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லி எங்களுக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க உதவி செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவரே உங்க மகத்துவத்தை சொல்லி நாங்க துதிக்க உண்மை போற்றி பாட கர்த்தர் உதவி செய்யுங்க. உற்சாகத்தினால் நிரப்புங்க, துதி நாவினால் நிரப்புங்கப்பா. கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துற காரியங்களை நாங்க விட்டு விலக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எதை எங்களுக்குள்ள நீங்க விரும்புறீங்களோ அதை நாங்க செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசு நாமத்துல பிசினஸ்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த மாற்றங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்க எங்களுக்குள்ள என்ன மாற்றிக்கிறோம், நாங்க என்ன செய்யணுன்றதை இந்த 52 நாள்ல கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு உணர்த்துங்க. உணர்வு நாவியான எங்களுக்கு உணர்வை உண்டு பண்ண முடியாது செபிக்கிறோம். என்ன தடையோ அதை விட கர்த்தர் எங்களுக்கு அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் எங்களை தைரியப்படுத்துங்க. அதை விடணும்னா எங்களுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது. ஆண்டவரே எங்களுக்கு தைரியம் கொடுங்க. ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு பலப்படுத்துறதுக்காண்டி ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.